அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, மட்டன் வெஜிடபிள் பிரியாணி. எப்படி செய்றதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு ஃபர்ஸ்ட்டு 1 1/4 லிட்டர் எண்ணெய் ஊத்திக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா 16 பட்டை, 16 லவங்கம், 12 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் 3 கிலோ வெங்காயம், ஃபஸ்ட்டு கொஞ்சம் வெங்காயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஃப்ரை பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மிச்ச வெங்காயம் எல்லாமே போட்டு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகணும். நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 3 கிலோ தக்காளியை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கிலோ பூண்டு, 1/2 கிலோ இஞ்சி போட்டு நல்லா விழுதா அரைச்சி அதை ஆட் பண்ணிக்கோங்க. அதை ஆட் பண்ணி இப்போ நல்லா அதையும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா வதக்கிட்டே இருங்க. இஞ்சி பூண்டோடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் நாங்கள் 1 கிலோ மட்டனை குட்டி குட்டியாக பீஸ் போட்டு வாங்கிட்டு வந்தோம். அதையும் நாங்கள் சேர்த்துக்கிட்டோம். இப்போ மட்டனையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் எல்லா வெஜிடபிள்ஸும் கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு எல்லாமே 1/2 கேஜி எடுத்திருக்கோம். எல்லாமே 1/2 கிலோ எடுத்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு 1/2 கிலோ பட்டாணி, டபுள் பீன்ஸ் இதெல்லாமே சேர்த்து திருப்பியும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறமா 50 கிராம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு கட்டு புதினா ஆட் பண்ணிக்கோங்க. அப்புறம் 20 பச்சை மிளகாய் ஆட் பண்ணியிருக்கோம். நான் ஃபஸ்ட்டே கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டுட்டேன். இப்போ கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ ஒரு கட்டு கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா குக் ஆகணும். நல்லா குக் ஆனதுக்கப்புறமா 1/2 லிட்டர் தயிர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது எல்லாமே நல்லா குக் ஆனதுக்கப்புறமா ஒரு 6 எலுமிச்சை பழத்தை ஜூஸ் எடுத்து ஆட் பண்ணிக்கோங்க. அதையும் சேர்த்து இப்போ நல்லா குக் ஆகட்டும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. 1:2 அப்படின்ற மெஷர்மெண்ட்டில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ 1 கிளாஸ் அரிசி எடுக்கிறோன்னா 2 கிளாஸ் ஆஃப் வாட்டர் நம்ம போட்டுக்கணும். ஸோ அதுதான் 1:2 அந்த கேல்குலேஷனில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ தண்ணி ஊற்றிட்டு நல்லா அது குக் ஆகட்டும். இப்போ நம்ம அந்த பாத்திரத்தை மூடிடலாம். பாருங்க இப்போ நல்லா தண்ணி கொதிச்சிடுச்சு. இப்போ இந்த டைமில் நம்ம என்ன பண்ணலாம், நம்ம எடுத்து வச்சுருக்க அரிசி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கூட தண்ணி இல்லாமல் ஃபில்டர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி தண்ணி போட்டிருக்கிறதால திருப்பியும் நம்ம தண்ணி ஃபில்டர் பண்ணாமல் அப்படியே போட்டோம்னா அரிசி சீக்கிரமாக குழஞ்சிடும். இப்போ நம்ம கலர் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம்.
இப்போ பாருங்கள், இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தண்ணிலாம் கொஞ்சம் இழுத்ததுக்கப்புறமா நம்ம தம்முக்கு விட்டுடலாம். பாருங்கள், இப்போ பாத்திரத்தை மூடி நம்ம தம்முக்கு போட்டுடலாம். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் தம் போடலாம். தம் போடுறதுக்கு முன்னாடி தவா கீழே வச்சுட்டு அதுக்கப்புறம் தம் போடுங்க. இவ்வளோதாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஓப்பன் பண்ணால் நம்மளுடைய மட்டன் வெஜ் பிரியாணி ரெடி. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். டாட்டா பாய்.